திரு இதயத்துல்லா, போராட்டம் தூண்டப்படுங்கிறதுல ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அழைக்கிறாங்க, நாங்கள் எல்லா விஷயத்தையும் விவாதிக்கலாம், உரிய விதிமுறைப்படி விவாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பிரதமர் நேற்றும் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கார், இன்றைக்கும் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கார். இந்த உத்தரவாதங்களை மீறி அவைக்குள் பேச வேண்டியதை வெளியில் நின்று தான் போராடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் நீட்டு போராட்டத்துக்கு எதிராகவும் பாஜகவுக்கும் ஆதரவாகவும் பேசினார்கள். ஒன்று, நீங்கள் அமைதியாக கேட்டீங்க, தயவு கூர்ந்து நான் சொல்கிறதே கொஞ்சம் அமைதியாக கேட்பீங்க நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அதுங்க நீங்களே சொன்ன மாதிரி பிரதமர் நேற்று அழைத்திருக்கிறார், இன்று அழைத்திருக்கிறார். சரி, இப்போ இத்தனை வருஷமாக ஏன் அழைக்கல? தொடர்ந்து நீட்டு பிரச்சனை அவரே சொன்ன மாதிரி 152 இடங்கள்ல நடந்திருக்கு. ஏதோ காங்கிரஸ் மாநிலங்களில் நீட் அல்லாத தேர்வுகளுக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் டிஎன்பிசி நடந்தது அதே தான், அதான் மொத்தம் சொல்கிறாரு இல்லையா? இதெல்லாம் மாநிலங்கள் உடைய தேர்வுகள் என்பது வேறு, அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய தேர்வு என்பது அது இந்தியா முழுமையும் பாதிக்கும். அதனால் நீட்டு தேர்வு என்பது தனி, நீங்கள் மற்ற தேர்வுகளை தனியாக வச்சுக்கணும். அப்படி பார்த்தா வியாபம் ஊழல் தான் உலகத்திலேயே நூற்றுக்கணக்கான பேர் செத்து போனது, பல்லாயிரம் கோடி ஊழல் வந்ததெல்லாம் வியாபம் ஊழல். அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தான் இன்றைக்கி ஒன்றிய அரசில் மத்திய அமைச்சராக இருக்கார். அதனால் அதையும் நம்ம ஒரு ஓரம் வச்சுக்குவோம். ஏன்னா நீட்டு விஷயத்தில் நம்ம வருவோம். தொடர்ந்து அனிதா என்ற சகோதரி 2016-17களில் இறந்து போனது, அதை ஒட்டி பல பேர் தற்கொலை பண்ணதான் நம்ம பார்த்தோம். இந்த நீட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வந்ததுலேருந்தே சனிங்கிறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்த்தாங்க. நீட்டு வேணுமா வேண்டாமான்னு நம்ம நிறைய பேசிட்டோம். இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்கிற வழிமுறைகள் தான் பிரச்சனை. அதுதான் நான் வரப்போறேன். வினாத்தாள் கசிவு முறைகள் நீங்க என்னை பேச விடாம தலைப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா எனக்கு சார் தலைப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா நான் அமைதியா அப்படியே உட்கார்ந்துருக்கேன். தலைப்புக்குள்ள வரலன்னா தலைப்புக்குள்ள வாங்கன்னு சொல்றதா என் வேலை. அவங்களும் வரலாறு தான் பேசுனாங்க, நான் இப்போ வந்துகிட்டே இருக்கேன், நீ கவலைப்படாதீங்க. தலைப்புக்குள்ள வந்துருங்க. அதுல தொடர்ந்து 2024 குஜராத்தில் 270க்கு 270 பல மாணவர்கள் எடுத்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறுச்சு. அன்றைக்கு பிரதமர் வாய் பேசலை. அது 2025 இதை விட மோசமான ஒரு நிலைமை ஏற்படுச்சு. அப்பவும் பிரதமர் பேசலை, வாங்க பேசலாம்லாம் கூப்பிடல. அப்பவும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. இப்போ 2026 23-24 சோனம் வாங்சுக்கிற கல்வியாளர் வந்து போராடுறாரு. ஒரு நாளும் ஒரு முறையும் எந்த மத்திய அமைச்சர் அந்த பக்கம் போகலை, இந்த போராட்டம் நடக்கிறத பற்றி சொல்லலை, வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லலை. ரைட். அடுத்து இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து முதல்ல வந்து அந்த அமைச்சர்கள்ட்ட இதை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? நீங்கள் இதை எடுக்கணும், நீட்டு விஷயமா பேசுறதுக்கு எடுக்கணுங்கிறாங்க. ரெண்டாவது, ராகுல் காந்தி உள்பட தலைவர்கள் போய் சபாநாயகர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ இதை பற்றி பேசலை. என்ன சொன்னார் சபாநாயகர்னா, நான் அரசு சம்பந்தப்பட்டவங்களை கேட்டுட்டு இதை எடுக்கிறேன்றார். இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னே நடந்துச்சு. என்னைக்கு சோனம் வாங்சுக் அவர்களை அப்புறப்படுத்தினார்களோ அதுவரை 23 நாள் அமைதியாக தான் போராடினாங்க. அவங்க யார் எந்த பார்லிமெண்ட்டுக்கோ எங்கேயும் வரல. அவரை அப்புறப்படுத்திய பிறகுதான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இதில் வந்து மக்கள் தன்னெழுச்சியாக வந்து போராட ஆரம்பித்தார்கள். நேராக பாராளுமன்றத்துக்கு போனாங்க. அப்போ போகிற வழியில் அவர்களுக்கு தடியடி. அது எப்படிப்பட்ட தடியடின்னு இன்றைக்கி அந்த தலைவர் சொல்கிறாரு. குச்சியில் வந்து அதாவது குச்சி இது வைத்துக்கொண்டு, அதாவது இரும்பு ஆணிகளை வைத்துக்கொண்டு அடித்தார்கள். அதே மாதிரி ஏதோ ஒரு பெல்லட் மாதிரி அடித்தார்கள்லாம் பல வகையில் இது வந்து இன்னைக்கு தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. இது வன்முறை போலீஸ்காரர்கள் மட்டுமல்ல, காவல்துறை மட்டுமல்ல, காவல்துறை போர்வையில் பல தவறானவர்கள் எப்படி சிஏஏ போராட்டத்தில் டெல்லி காவல்துறையுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, காவல்துறை அதிகாரி உள்ளிட்ட 118 பேர் காவல்துறையினர் மட்டும் காயம்பட்டிருக்காங்க. போராட்டக்காரர்கள் 60 பேர் காயம்பட்டிருக்காங்க. போராடியவர்கள், வன்முறையை நிகழ்த்தியவர்கள், போராட்டத்தை விதிமுறைகளை மீறி பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் என்று 70 பேர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு டெல்லி காவல்துறை தெரிவித்திருக்கு. மகிழ்ச்சி, நீங்கள் சந்தோஷம். டெல்லி காவல்துறையும் அடிபட்டு போகுது. ஒரு சொட்டு ரத்தத்தை காணோம், ஒரு கையை மட்டும் வச்சுட்டு போறாரு. அதையும் படம் காட்சிகள் நிறைய இருக்கு. காமிங்க, நீங்க இருக்கு இருக்கிறா இல்ல இப்பவே நீங்க பார்க்கலாம், பேசிட்டே இருங்க, பார்க்கலாம். ஆனா அடிபட்டது மட்டுமல்ல, தாக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு தம்பி வந்து என்னை தாக்கு, மக்களுக்காக நீ தாக்குன்னு கூட சொல்றாரு. அதனால அடிபட்டது, உதைப்பட்டது, மிதிப்பட்டதெல்லாம் மாணவர்கள். இந்த இதே மாதிரி போலித்தனம் தான் சிஐஏ போராட்டத்தில் எம்பியே கையில் துப்பாக்கி தூக்குனாரு, எம்எல்ஏ கலவரம் பண்ணதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்தோம். அதை எப்படி நீங்கள் அடக்குனாங்கன்னு பார்த்தோம், அதன் விளைவு என்னங்கிறது பார்த்தோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள்
மாணவர்கள் போராடினார்கள் அல்லது மாணவர்களுக்காக மக்கள் போராடினார்கள். மாணவர்கள் தான் வந்து போராடணும் அவசியம் இல்லை. அவங்க தாய் தகப்பனும் போராடலாம், ஒரு அரசியல் கட்சியும் போராடலாம். அரசியல் கட்சி போடலைன்னா எப்படி அண்ணா ஆசேராவுக்கு பிறகு பின்னால் பாஜக இருந்த அன்னைக்கு போராடிச்சு. எத்தனையோ வந்து பெண்கள் வந்து கற்பழிக்கு போகும்போது ஒரு டெல்லியில் நடந்த அந்த ஒரு பெண்ணுடைய விஷயம் நிர்பயா அதை பெருசாக்கி பூதகரமாக்கி இந்தியா முழுக்க எப்படி கொண்டு போனாங்க. ஒரு விஷயம் தப்பு தான். 400 ரூபாய்க்கு வித்த கேஸ் 415 ரூபாய்க்கு காங்கிரஸ் ஆட்சியில் 15 ரூபாய் ஏற்றுனாங்க. அதுக்கு இந்தியா முழுக்கும் இல்லை, டெல்லியில் எவ்வளோ பெரிய போராட்டத்தை அன்னைக்கு இருந்த பின்னால் அமைச்சர்கள்லாம் போராடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். 400 ரூபாய் இருந்த கேஸ் அன்னைக்கு பாஜக எதிர்கட்சி போராட்டத்தை நடத்தினாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்கட்சி தானே. காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் அங்கே சோனம் வாங்சுக்கு வந்து போராட்டம் நடத்தினதுக்கு பிறகு 20ஆம் தேதிக்கு அப்புறம் தானே காங்கிரஸ் உள்ள வருது. அப்ப ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா காங்கிரஸ் செயல்படல. யாரோ போராட்டம் நடத்துவாங்க, நாம முன்னெடுத்து பேர் வாங்கிக்கணும் காங்கிரஸ் நினைக்குதா? அதுக்கு முன்னையே காங்கிரஸ் தலைவர்கள் போய் பார்த்தாங்க, திமுக தலைவர் பார்த்தாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர் பார்த்தாங்க, போராடினாங்க. அதுக்கு முன்னையே நீ சரியா பார்க்கல, நீங்க போய் அந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை நீங்க முன்னெடுத்திருக்கணும். பிரச்சனை என்னன்னா போராட்டம் அவங்க நடத்திருக்க கூடாது, ஆதரவு கொடுக்கிறது எல்லாரும் கொடுக்கலாம். பிரதான எதிர்க்கட்சி நீங்க தானே. எப்ப வீரியமாச்சுன்னா இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியும் போராடினார்கள். பிறகுதான் வந்து இங்கே வந்து பிரதமர் வீட்டுக்கு முன்னால் போராடினாங்கன்னு வந்துச்சு. அது எப்படி அவர்களை ட்ரீட் பண்ணாங்கிறது நம்ம கண்ணால் பார்த்தோம். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை? சரி, பேசுனீங்கல்ல, இவ்வளவு நாளாக வராத ஜிதேந்திர பிரசாத் முந்தா நாள் வந்தார் இல்லையா, வந்து நாங்கள் பேசுவோம்னு சொல்கிறத அதை கன்ஃபார்மாக இன்னைக்கு வரையும் அந்த இதில் கொண்டு வரல, பேச போகிறோன்னு கொண்டு வரல. அதனால தான் பாராளுமன்றத்தில் இன்னைக்கும் அதுக்கு போராட்டம் நடக்குது. வாயில நான் பேசுவோம், நாங்க நடவடிக்கை எடுப்போம். இத்தனை வருஷமா 10 வருஷமா நடவடிக்கை எடுக்காத நீங்க திடீர்னு நாங்க நடவடிக்கை எடுப்போம். ஒரு பக்கம் விசாரிக்குது, 13 பேர் கைது செய்திருக்காங்க, விரைவு நீதிமன்றம் அமைப்புங்கிறாங்க. இதுக்கு மேல என்ன சார் என்ன கேட்கிறேன் சார்? உங்களுக்கு தொடர்ந்து இந்த 6-7 பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா, போராட்டம் தொடரணுமா? தீர்வு தான் சார் வேணும். தீர்வு இல்லையனால தானே போராட்டம் நடக்குது. காரணம் தீர்வை நோக்கி நீங்க வர மாட்டேங்கிறீங்களே, காரணம் இல்லாதனால தானே காரியம் நடக்குது. நான் இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட விளக்கமா சொன்னேன். 2 நாளா பிஜேபி பேசலத 10 நாளைக்கு முன்னால தீர்வை ஏற்காத நாளைக்கு முன்னால பேசி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கும். சரி, பேசலாம் சார், அடுத்து பேசலாம், விரிவா பேசலாம். அடுத்து வரை ஒன்றிய அரசு அந்த ஆணாதிக்கங்கிற மாதிரி ஒரு ஆதிக்கத்துல யாரையும் பண்றது இல்ல. இதே காங்கிரஸ் இருந்தா ஒரு முறை பேசியிருக்க மாட்டார், லால் பகதூர் அமைச்சரை கூட்டத்தை கூட்டி இருக்க மாட்டார். லால் ப்ளீஸ் இருக்கும்போது அது குன்றி அரசா? ப்ளீஸ் இல்ல ஒன்றிய அரசா, மத்திய அரசா? இல்ல, நீங்க பேசும்போது நான் பேசுறேன், இல்ல நீங்க தனியா பேசுங்க. நீங்க பேசும்போது பேசுங்க. அன்றைக்கு உள்ள ஒன்றிய அரசு அவர் சொல்ற மத்திய அரசுன்னு வச்சுக்குவோம். எந்த தார்மீக பொறுப்பு, இந்த தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, விலகினாங்க. காங்கிரஸ் ஆட்சியில கடைசி 4-5 மந்திரிகள் விலகினாங்க. தானே தப்பு பண்ணல, ஒரு சட்ட அமைச்சருடைய உறவினர் எங்கேயோ தப்பு பண்ணதுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணாரு. இது என்ன ஒரு பெரிய விஷயம்? அப்ப என்ன அர்த்தம்? நோக்கம் இலக்கே இவர்கள் பதவி விலக வேண்டும், பதவி விலக அரசியல் லாபம் தான் அப்படிங்கிறது வெளிப்படுது. அப்படிதான் பதவி விலகிறது முதல் கட்டம். இந்த நீட்டு எங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் நீட்டு கொண்டு வந்துச்சு. என்ன சொல்லுச்சு? எந்த மாநிலத்துக்கு எந்த மாநிலத்துக்கு நீட்டு தேவையில்லையோ அங்கே நீங்கள் நீட்டு இருக்க வேண்டாம் சொல்லுச்சு. 2019 21 ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் வந்தாரு. அப்போ சொன்னாரு எந்த மாநிலத்துக்கு நீட்டு தேவையில்லையோ அந்த மாநிலத்துக்கு நீட்டு விலக்கு கொடுக்க. சிங்கப்பூர் உலகத்திலே சிறந்த நிர்வாகம் உள்ள நாடு. நேற்று ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணார், தார்மீக பொருட்படுத்த. அவர் ஒன்றும் தப்புலாம் பண்ணல, ஏதோ ஒரு பெண்ணோட பேசினது, இவ்வளோதான் விஷயம். இங்கிலாந்தில் பல பிரதமர்கள், அதே மாதிரி பல உலக ஐரோப்பா நாடுகளில் பல பிரதமர்கள் தார்மீக அடிப்படையில் ராஜினாமா பண்ணாங்க. எதுக்குன்னா அடுத்து ஒரு நல்லவர் வரக்கூடும். இந்த மாதிரி நம்ம இந்த அமைச்சர் இருந்து தொடர்ந்து நீட்டில் இந்த பிரச்சனை வருது, வரக்கூடிய அமைச்சராவது கவனமாக இருக்குங்கிற அடிப்படையில் இதெல்லாம். ராகுல் காந்தி நடந்து கொண்டது, பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் போராட்டம் நடத்தது தேவையற்றது, நேர்மையற்றது. அவரை வந்து ஜந்தர் மந்தருக்கு தான் சென்றிருக்கணும், இங்கே போனது தேவையற்றது. இந்த போராட்டம் வந்து அரசியல் சார்பற்று நாங்கள் நடத்தணும் இருக்கோம், எந்த அரசியல் கட்சிகளும் இதுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னாக்கா கீதாஞ்சலி. அதாவது ஜந்தர் மந்தரில் 24 போராட்டம் நடந்துச்சு, போய் பார்க்கல. ராகுல் காந்தி இதை வந்து பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது தான் இதுக்கு ஒரு
விஸ்வரூபமே வருது அப்படின்னா இதை கட்டுப்பாடு பார்ப்போம். ரெண்டாவது, எங்க போயிருக்கீங்க? இன்னைக்கு காந்தி சமாதியை போனா தடுக்கிறாங்க, புத்திசாலித்தனமாக காந்தியை கொன்ற இடத்துக்கு போயிட்டாங்க. ரைட். மூணாவது, நீங்கள் தர்மேந்திர பிரதான் நீங்கள் ராஜினாமா பண்ணலைன்னா பேச்சுவார்த்தை நீங்கள யார்கிட்ட போய் பேசுவாங்க? பாராளுமன்றத்தில் யார் பதில் கொடுப்பாரு? அந்த தர்மேந்திர பிரதான் தான் கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அதுதான் ராஜினாமா பண்ண சொல்கிறது. அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இங்கே சம்மந்தம் இல்லாமல் உமர் காலிது ஜாவிது கீவிதுலாம் பேசுனாங்க. நான் கேட்குறேன், இந்தியாவில் பல குண்டு வெடிப்பு, ஹைதராபாத்தில் மக்கா மசூதி, மாலேகாம் குண்டு வெடிப்பு, சம்ஜாதா குண்டு எல்லாம் காரணமான அசிமானந்தாவும் அதே மாதிரி நம்முடைய பிரக்யா அவங்களாம் இப்போ எம்பி பதவியே கொடுக்கப்பட்டது. அதை விட கர்னல் புரோஹித் நீங்க பிஜேபியுடைய நேர்மை இல்ல, சரி, உங்களுக்கு நேர்மை இல்ல. அவர் கொஞ்சம் நேர்மை இல்ல சார். எங்க பேசும்போது நீங்க பேசல பேசாதீங்க சார். பொய்களை கட்டமைக்காதீங்க. இந்த கேவலமா அசிங்கமா ஆணவமா பேசுற வேலை சார். நீங்க கேவலமா பேசுறீங்க சார். தலைப்புக்குள்ள நீங்க என்னதான் பேச சொல்றீங்க? எல்லாரும் பேச சொல்லுங்க சார். நான் அமைதியா இருக்கேன் சார். நீதிமன்ற விடுவித்ததை சுட்டி காட்டலாம்ல சார்? நீதிமன்ற விடுவித்ததை கடந்து போறீங்கல. இந்த நாலு பேர் ஒருத்தர பாராட்டிங்க. நீதிமன்ற விடுவித்ததை நிரஞ்சன் பாராட்டட்டும், நிரஞ்சன சவுண்டா பாராட்டட்டும், அவங்கள பாராட்டட்டும். எனக்கு பேசுறதுக்கு அவசியம் இல்ல. நீங்க பேசுங்க, உண்மையை பேசுங்க. விடுங்க சார், பேசுங்க, உண்மையை பேசுங்க. இங்க பாருங்க, அவங்கெல்லாம் பேசும்போது நான் பொய்யா பேசுறாங்களா? ஆமா சார், நீதிமன்றத்தினுடைய விடுதலை பண்ணிருக்கு. நீங்க அதை கடந்து போறீங்க. நீங்க அந்த வார்த்தை சொல்லியிருந்தா அவர் குறிக்கிறதுக்கு பதிலா நானும் குறிக்கிறதுக்கு பதிலா நேரம் கடக்க கர்னல் புரோஹித் அல்லது மற்ற நம்முடைய பிரசாத் இவர்கள் பாகிஸ்தானுக்கு சார் நாடாளுமன்றத்துல வாங்க பேசுவாங்க. இவங்க யாரு? நாடாளுமன்றத்துக்கு வாங்க பேசுவாங்க கூப்பிடுறாங்க. சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். போராட்டத்து களத்துல இருக்கிறவருடைய மனைவி சொல்றாங்க, கீதாஞ்சலி சொல்றாங்க, ராகுல் காந்தி நடந்து கொண்டது நேர்மையற்றது. யார் எதுனாலும் உங்க ஊடகம் உள்பட என்ன போட்டிருக்கு? அங்க போராட்டம் நடத்தின யாரு? சோனம் வாங்சுக், ராகுல் காந்தி, அதே மாதிரி அந்த காக்ரோச் ராகுல் காந்தி நேர்மை இல்லாம சம்பந்தமே இல்லாம யாரோ மூணாவது ஆள் பேசுற பத்தி நம்ம பேசுறோம். மூணாவது ஆள் இல்ல சார், சோனம் வாங்சுக் மனைவி கீதாஞ்சலி சோனம் வாங்சுக். அதே சோனம் வாங்சுக் என்ன சொன்னார் இன்னைக்கு? இந்த போராட்டக்காரர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த போராட்டம் நடத்தியவங்க சொல்றாங்க, இந்த கிராஸ் வந்து அவங்களுக்கு பண்ணல, என்னை பேச ஏற்படுது பண்றேன், என்ன ஏற்படுது. நீங்க சரியா பேசினா நான் ஏன் சார் குறுக்கிட போறேன்? இதுதான் தப்பு. நீங்க சரியா பேசினா நான் ஏன் சார் குறுக்கிட போறேன்? கொடுத்த வாய்ப்பை மக்கள் பார்க்கிறார்கள். நான் சரியா பேசுறேன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆமா, சரியில்லைன்னா சரின்னு சொல்றாங்க, நான் இருக்கிறேன். நீங்க அப்படியே கேக்குறது மத்தவங்க உள்ள சரியில்லாத கேட்டு சொல்லணும். யார்கிட்ட குறுக்கிடணும், எப்ப குறுக்கிடணும், எதுக்காக குறுக்கிடணும் தெரிஞ்சா சார் இங்க உட்கார்ந்திருக்கோம். எது தேவை, தேவையானப்ப தான் குறுக்கிட முடியும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கேள்விக்கு நான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கேள்விக்கு முன்னாடியே நீங்க தலைப்புக்கு வந்துருங்க. தயவு செய்து தலைப்புக்குள்ள வாங்க. இந்த என்னை பொறுத்தவரை இந்த நீட் தேர்வு என்பது தேவையில்லை, அல்லது எந்த மாநிலங்கள் தேவையில்லை. காங்கிரஸ் கொண்டு வந்த தேவையில்லை. நான் சொல்ற காங்கிரஸ் கொண்டு வந்த என்ன சொல்லுச்சு? தமிழ்நாட்டுக்கு வேண்டாமா? வேண்டாம். தெலுங்கானாவுக்கு வேண்டாமா? வேண்டாம். அதை கொண்டு வாங்க. நாங்க கொண்டு வந்த வரி வரிப்பது எப்படி இருந்துச்சு? அதை கொண்டு வாங்க. நீங்க புதுசா கொண்டு வந்து ஒண்ணா கொண்டு வந்து அதை காங்கிரஸ் கொண்டு வந்து ஏமாத்தாதீங்கன்னு நான் சொல்ல வர்றேன். விஷயத்தை ராகுல் காந்தி எடுத்த ஒரு பிரச்சனைக்கு பிறகுதான் அது பெரிதாக மாறி இருக்கிறது. அது பெரிதாக மாறி இருக்கு. இந்த 2 நாளா தான் பிரதமர் பேசுறாரு. 10 வருஷமா நீட் விஷயமா பிரதமர் பேசல. நீட் விஷயமா பிரதமர் 10 வருஷமா பேசல. மாறி இருக்கிறதா? குஜராத்ல அநியாயம் நடக்கும்போது பேசல. அதே குஜராத்ல போலி பாஸ்போர்ட், அங்க இருந்து அமெரிக்கால இருந்து விசா போலி விசால திருப்பி அனுப்பிச்சாங்க. அங்க போலி பணம் அங்க இருந்தா வருது. அந்த குஜராத்தை பத்தி நம்ம பேசுவோம். போராட்டத்துக்கு காங்கிரஸ் கையில் எடுத்ததுன்னு சொல்லவே இந்தியாவுக்காக வேண்டி காங்கிரஸ் போராடுகிறது. காங்கிரஸ் ஒத்துக்கிட்டீங்க. நான் ஒத்துக்கிறேன். ராகுல் காந்தி காங்கிரஸ்காரர் தானே. நன்றி நன்றி நன்றி.